நமஸ்காரம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. நம்ம வீட்டில் பெரியவாள்லாம் சொல்லுவா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு. வீட்டில் சமைக்கிற பொம்மை நாட்டிகள் நல்லா சமைக்க மாட்டாங்கிறது இல்லை. 90% பீப்புள் சாப்பிட்ற மாதிரி தான் சமைப்பா. பட் நம்ம சுவாமிக்கு அதை கும்பிட்டுட்டு சாப்பிட்ற போது இல்லை இந்த பூனல் போட்டவாள்லாம் அந்த பரிசேஷனம் பண்ணுவாள். அதோட தாத்பரியம் என்னென்னா, இந்த சாப்பாட்டை உனக்கு நான் படைச்சுட்டு அது நான் பிரசாதமாக சாப்பிட்றேன்னு அர்த்தம். அதை பற்றி ஒரு மகாபாரத கதை. இது 90% பீப்புளுக்கு இந்த கதை தெரியாதுன்னு என்னோட நம்பிக்கை. இங்கெல்லாம் கதையை கேட்டுட்டு கமெண்ட் அடிக்கும். உங்கள் கமெண்ட்லேருந்து நான் அடுத்தாப்பில் இம்ப்ரூவ் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் கான்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகலைனாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சேனல் நடத்துறதுக்கு, இல்லையா? உங்கள் சப்போர்ட் எப்போவும் எனக்கு வேணும். தேங்க்யூ வெரி மச். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ரொம்ப வீடுகளில் பாரம்பரியமாக இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும். பாட்டிகிட்டேருந்து அம்மாட்டேருந்து பொண்ணு, மாட்டு பொண்ணு எல்லாருக்கும் என்ன பழக்கம்னா, சமையல் பண்ணுற போது பேச மாட்டான். ஏன்னா சமையல் பண்ணுற போது வாயிலேருந்து எச்சல் தெரிச்சுடலாம். அஃப்கோர்ஸ் மாஸ்க்கெலாம் இப்போ கொரோனா வந்த அப்புறம் தான் போட்டுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதனால் பேச மாட்டான். ரெண்டாவது, அந்த டயத்தில் மனசை அலைய விடாமல் ஏதாவது ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருப்பான். ஒன்லி ஃபார் கான்சன்ட்ரேஷன். அதோட பெனிஃபிட்லாம் மெட்டீரியலாக இருக்குமாங்கிறதெல்லாம் இமேஜினேஷன் தான். சுவாமியை கும்பிட்டுண்டே ஸ்லோகம் சொல்லிண்டே, ஏன்னா மனசு ஒரு நிலப்படணும். மனசு அங்கே இங்கெல்லாம் ஓடப்படாது. அதுக்காக அதிலேயே கான்சன்ட்ரேஷனாக இருப்பாள். யாரை பற்றியும் மனசுனால் அப்போ கோச்சிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் அப்படியே அந்த சாப்பாட்டில் போகும். அது அப்படியே சாப்பிட்றவனுக்கும் அது போய் சேரும், ரத்தத்திலே கலந்துரும் அப்படிங்கிற. ஸோ இப்போ பாட்டு பாட முடியாதவா, ஸ்லோகம் சொல்ல முடியாதவா, இப்போல்லாம் ரேடியோ, டிரான்சிஸ்டர், இப்போ மொபைல்லையே MP3 போட்டுக்கிறேன். எதுக்காக? சுவாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடணும், சுவாமிக்கு அதை படைச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா இந்த நம்பிக்கை என்னென்னா, சுவாமிக்கு நம்ம அதை படைச்சுட்டா அதில் உள்ள மைனஸ் எல்லாம் போயிடும். ஒன்லி ப்ளஸ். சுவாமியோட பிளெஸ்ஸிங் தான் நமக்கு வரும், பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு வரும். அதுதான் அதோட தாத்பரியம். ஸோ சமைக்கிற போது யாரையாவது மனசுக்குள்ளேயே திட்டுண்டு இல்லை யாரோடையாவது சண்டை போட்டுண்டே சமைச்சா உப்பு உரப்பு கூட குறைஞ்சி போடும், அது வேறு விஷயம். அந்த மனசில் உள்ள அந்த மைனஸ் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் அந்த சாப்பாட்டுக்கு போகிறது. அதை சாப்பிட்றவனுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ஸ் போகிறது. இதை ஒரு மகாபாரத கதை மூலமாக நமக்கு வியாசர் சொல்கிறார். அந்த கதைக்கு தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இப்போ டீட்டெயிலாக போகலாம். நமக்கு மகாபாரத கதைகள் ஜென்ரலாக தெரியும், எல்லாருக்கும் தெரியாததே கிடையாது. மகாபாரத கதைகள் அந்த 18 நாள் யுத்தம் முடிஞ்சு கொடுத்து அந்த 16ஆம் நாள் அன்னைக்கு பீஷ்மர் நல்லா நெஞ்சிலெல்லாம் அம்பு வாங்கிட்டு கீழே விழுந்துடுறார். அர்ஜுனனை சொல்கிறார், எனக்கு இங்கேயே ஒரு அம்பு படுக்க பண்ணி வை. அவன் நிலம் முழுக்க, கிரவுண்டு முழுக்க ஒரே அம்பாக போட்டு அந்த அம்பு படுக்கையில் அவர் படுத்துட்டுருக்கார். இன்னும் 2-3 நாளில் அவருக்கு தட்சிணாயனம் வந்தோடனே அவர் இறந்து போகணும். ஏன்னா அவர் வர வாங்கிட்டுருக்காரு, அவர் நினச்ச நாளைக்கு செத்து போகலான்ட்டுன்னு. அதனால் தட்சிணாயத்துக்காக பார்த்துட்டுருக்கார். சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு. கௌரவாள் எல்லாரும் செத்து போயிட்டார். துரியோதனையும் கொன்னாச்சு. இப்போ இவாளுக்கு தெரியும் பீஷ்மர் எனி டைம் பை பை சொல்ல போகிறாருன்னு. ஸோ அப்போ தர்மர் சொல்கிறார், யுதிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பிகள் 4 பேரையும் கூப்பிட்றார். பீமன், அர்ஜுன், நகுலன், சகாதேவன், பொண்டாட்டி திரௌபதியும் கூட்டிகிட்டு பீஷ்மர்கிட்ட போகிறார். அவர் யுத்த காலத்திலே படுத்துட்டுருக்கார் குருட்சேத்திரத்தில். அங்கே போய் தம் தம்பிகள்கிட்ட என்ன சொல்லி கூட்டின்னு போகிறார், நம்ம போகலாம், பிதாமகர் இப்போ பை பை சொல்கிற டைம் வந்துடுத்து. அவர்கிட்டேருந்து நீதி, நேர்மை, அரசியல், தர்மம், இது மாதிரி இன்னும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதோட அட்வைஸ் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டு வருவோம். ஏன்னா நம்ம இப்போ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ஏன்னா ஒரு புது கிங்டம் அவள் பண்ண போகிறாளே, அதனால் நம்ம போய் கேட்கலாம் அப்படிங்கிறான். கூட்டின்னு போகிற போது அவள் எல்லாரும்
பீஷ்மர் கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறா. 5 1 6 பேர் திரௌபதியை சேர்த்து. அப்போ பீஷ்மர் கேட்குறார், என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. யுதிஷ்டிர் சொல்கிறார், எங்களுக்கு நீங்கள் நீதி, நேர்மை, அரசியல் தர்மம், இன்னும் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வணங்குற அத்தனையும் நீங்கள் சொல்லுங்கோ, யோஜனைகள் சொல்லுங்கோ, உபதேசம் பண்ணுங்க. இதை கேட்ட உடனே ஹா 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 ஹான்னு சிரிக்கிறா. யார்? திரௌபதி. 2 தரம் சிரிச்சா. முதல் தரம் அவள் தன்னோட ராஜ்யம் கட்டின போது, சண்டைக்கெல்லாம் முன்னாடி, சுதாட்டத்துக்கெல்லாம் முன்னாடி, அந்த ராஜாபிஷேகத்தின் போது துரியோதனன் தன் சகாக்களோட வரான். எல்லாருக்கும் இன்விடேஷன் போச்சு இல்லையா? அதில் துரியோதனன் என்ன பண்ணுறான், அவளோட இந்திரபிரஸ்தத்தில் அவ்வளோ அழகான அந்த மாளிகை கட்டியிருக்கா. தரன்னு நினச்சிண்டு குதிக்கிறான், அது தண்ணி ஆகிடுது. தண்ணியும் நினச்சிண்டு குதிக்கிறான், அது தர. அதை பார்த்துட்டு திரௌபதி சிரிக்கிறான். குருடம் புள்ளையும் குருடம் தானே அப்படின்னு சிரிக்கிறான். இப்போ 2ஆம் தரம் இப்போ சிரிக்கிறான். இவரோட சிரிப்பில் இருந்த கேலி, கிண்டல், நையாண்டியை பார்த்த உடனே தர்மருக்கு கோபம் வந்துடுது. என்ன நீ, நம்ம பீஷ்ம பிதாமகர், நம்ம தாத்தா, அவர் தான் வீட்டுக்கே பெரியவர், அவரை பார்க்க போகிறோம், அவரும் சாகர படுக்கையில் இருக்கார், நீ போய் இப்படி சிரிக்கலாமா? தப்பு இல்லையா? நீ நாளைக்கு பெரிய ராணியாக போகிற, நீ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணலாமா? கூடாது. அவ சொல்லிட்டாடா போயா, என்னை துரியோதனன் துச்சாதனை விட்டு வஸ்திரஹரணம் பண்ணினான், புடவையை பிடிச்சி உருவினான். கிருஷ்ணர் ஒரு ஆள் எனக்கு ஒரு மைல் நீளத்துக்கு புடவை கொடுக்கலன்னா நான் மானபங்கப்பட்டிருப்பேன். அந்த ராஜசபையில் எவனாவது ஒரு பையன், இன்க்ளூடிங் திஸ் பீஷ்மர், வாயை திறந்தாங்களா? ஒரு வாயை திறக்கலையே. விதுரன் வாயை அடைச்சுட்டான். திருதராஷ்டிரம் வாயை திறக்கல. அங்கே இருந்த நல்லவா கிட்ட ஒரு பையன் வாயை திறக்கல. இவங்கிட்ட போய் என்னையே அது நீங்கள்லாம் நியாயம் தர்மம் எல்லாம் கேட்டு உபதேசம் வாங்கிக்க போறீங்கள அப்படிங்கிற. எல்லாரும் வாயை முடிட்டான். 5 புருஷனும் வாயை முடிட்டாங்க. பொண்டாட்டிகிட்ட பதில் பேச முடியல. அப்ப பீஷ்மர் சொல்றார், தர்மா, திரௌபதி சொல்றது ரைட். என்னால் வாயை திறக்க முடியல. அப்ப நான் வாயை திறந்திருக்கணும், பட் என்னால் வாயை திறக்க முடியல. ஏன் என்னால் வாயை திறக்க முடியல? ஏன்னா நான் துரியோதனன் போட்ட சோத்துல அவன் போட்ட சோத்தையும் உப்பையும் நான் சாப்பிட்டேன். துரியோதனன் என்ன தரம் அன்னதானம் பண்ணினாலும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாலும், இல்லை ஊர் முழுக்க சாப்பாடு போட்டாலும், அதில் அவனோட நெகட்டிவ் வைப்ஸ் பூரா இருந்தது. அவன் மனசில் உங்கள் மேலே உள்ள குரோதம் இருந்தது, உங்களை எப்படியாவது பழிவாங்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அதுக்கு எங்களெல்லாம் யூஸ் பண்ணி அது மூலமாக ஜெயிக்கணும், உங்கள் எல்லாரையும் ஜெயிச்சு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு அவனோட கெட்ட எண்ணம் மனசில் இருந்தது. அவன் போட்ட சாப்பாட்டில் அந்த நெகட்டிவிட்டி எங்கள் மனசுலையும் வந்துடுது. ஸோ அதனால் நாங்கள் வாய முடின்னு இருந்தோம். இன்னும் 2 பேர் அதே மாதிரி சொல்கிறதுக்கு. யார்? கர்ணன். கர்ணன் துரியோதனோட உப்பை சாப்பிட்டதுனால அவனும் வாயை திறக்கல. எங்கேயும் அவனும் கெட்டதுக்கு தான் துணை போனான். சரி, இதெல்லாத்தையும் விடு. மகாபாரத போருக்கு நீங்கள் எல்லாரையும் ஆளை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ண. துரியோதனன் ஆளை கூப்பிட்டான். நகுல் சகாதேவோட மாமா வந்தாரா, சல்லியன். வர்ற வழியிலேயே அவன் என்ன பண்ணினான், யாருன்னே சொல்லாமல் அவளை நிறுத்திட்டு அவளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டான். சல்லியனுக்கு சாப்பாடுன்னா அவ்வளவு பிரியம், வெகுப்பிரியன். சாப்பாட்டு ராமன்னா சல்லியன். சாப்பிட எல்லாரும் இறங்குங்கோ அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாமல், துரியோதனன் பேரை சொல்லாமல், மகாராஜா உங்களுக்கு சாப்பாட சொல்லியிருக்கார், இங்கே நான் சாப்பாடு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லணுன்னு அத்தனை பேரும் தன்னோட பரிவாரங்களோடு போய் உட்காந்து சல்லியன் சாப்பிட்டுட்டான். வயிறு ரொம்ப ஏப்பம் விட்டான், ஓன்னு ஏப்பம் விட்டான். அப்போ என்ட்ரி யார்? துரியோதனன். சொல்கிறான், சல்லியன் மாமா, சாப்பாடு நல்லா இருந்ததா, நீங்கள்லாம் வருவேள், டயர்டாக இருப்பேள் அப்படிங்கிறது தான் உங்களை சாப்பாடு இங்கேயே பண்ணி உங்களுக்கு போட சொன்னேன். சல்லியனுக்கு மண்டையில் அடித்த மாதிரி ஆகிடுது. சோத்து போட்டவனுக்கு வேலை பண்ணணுமே, நமக்கு உப்பு போட்டு சோறு போட்டிருக்கான், அவனுக்கு வேலை பண்ணணும். அதனால தான் சல்லியன் பாண்டவா பக்கம் சேரலை சண்டையில், துரியோதன பக்கத்துலேயே இருந்துட்டான் இல்லையா? அதனால்
நம்ம சாப்பாடு பண்ணுறதும் அதை பரமாறுறதும் அது நல்ல மனசோடு பண்ணணும். அதில் கெட்டது இருந்தால், துரோகம் இருந்தால், குரோதம் இருந்தால் அதை சாப்பிட்றவனுக்கும் போய் சேரும். ஆனால் இப்போ அர்ஜுனனோட அம்புனால் என்னோடய ரத்தமெல்லாம் போயிடுது. நான் சாக போகிறேன். அதனால் என் உடம்புல இருக்கிற அத்தனை நெகட்டிவிட்டியும் போயிடுது. இப்போ என்னோட தூய்மையான ஆன்மா மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தெரியாதே கிடையாது, அவர் எல்லாரோட சொல்கிறார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, சமைக்கிற போது நல்ல மனசோடு சமைக்கணும். மனசில் துவேஷம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பரமாறுற போதும் நல்ல மனசோட இன்பத்தோடு பரமாறணும். இன்னொரு தடவை நம்ம வீட்டுக்கு வரணும் சாப்பிட்றதுக்குன்னு நினச்சி நம்ம பரமாறணும். ஓடிப்படக்கூடாது இந்த சாப்பாட்டிலே. அதே மாதிரி நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும், நமக்கு யார் சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாட்டை மனசுனால் பகவானுக்கு படைச்சிட்டும். பகவானே, இதை உனக்கு படைக்கிறேன், இதை நீ கிரகிச்சுக்கோ. சூட்சமாக கிரகிச்சுக்கோ பகவான், இல்லையா? சூட்சமாக கிரகிச்சுன்னு வர பகவான். எப்போ படைக்கிறோமோ அதை நம்ம பிரசாதமாக சாப்பிட்டா அதில் நெகட்டிவிட்டியே இருக்காது. நம்ம எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.